பிரபல ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் மூலமாக பிரபலமானவர் தர்ஷன் தியாகராஜன். பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்கும்போது இவரையும் நடிகை ஷெரீனையும் ஜோடியாக எண்ணி ரசிகர்கள் கொண்டாடினர். ஆனால் தனக்கு வெளியில் கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பதாக கூறியிருந்ததால் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பிக் பாஸ் சீசன் 3 மிக டாப்பான போட்டியாளராக இருந்து வந்த தர்ஷன் எதிர்பாராத விதமாக வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கும் அவரது காதலியாக இருந்த சனம் ஷெட்டி இடையே மோதல் ஏற்பட்டு இருவரும் காவல் நிலையத்தின் படி ஏறினர். அதாவது நடிகை சனம் ஷெட்டியை காதலித்து திருமணம் செய்வதாக ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகார் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இந்த பிரச்சினை போதாகரமான நிலையில் இறுதியில் இருவரும் பிரிந்தனர். எல்லா சர்ச்சைகளுக்கு பிறகும் கோகுல் குட்டப்பா, நாடு ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் தர்ஷன். இவர் தற்போது சென்னை முகப்பேர் கிழக்கு பகுதியில் வசித்து வருகிறார். அவர் குடியிருக்கும் வீட்டின் அருகே காரை பார்க் செய்துவிட்டு டீ குடிக்க சென்றுள்ளார் தர்ஷன். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் ஆதிச்சூடி மற்றும் பெண் உறவினர் காரை பார்க்கிங் செய்த விவகாரம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் பெண் மற்றும் நீதிபதிகள் மகன் உள்ளிட்ட இருவரை நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான இருவரும் அண்ணாநகர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதலுக்கு உள்ளான உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் மற்றும் உறவினர் ஜே நகர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது புகார் அளித்துள்ளனர். அதேபோல நடிகர் தர்ஷன் தரப்பிலும் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜே நகர் போலீசார் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நீதிபதியின் மகனை தாக்கிய புகாரில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.